அனைவருக்கும் இனிய வணக்கம். 8வது பாடத்திலே உங்கள் அனைவரும் சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி. 8வது பாடமானது மிகவும் சுலபமான ஒரு பாடம். அதாவது நாம் கற்றுக்கொண்ட முன்பின் மற்றும் தலைக்கு மேல் உள்ள சுழற்சிகளை ஒன்றாக சேர்த்து செய்வதுதான் இந்த 8வது பாடம். இதனை கைவிட்டும் கைவிடாமலும் செய்ய போகிறோம். பாருங்கள். முதலில் 1, 2, பிறகு இவ்வாறான பாடங்கள் எல்லாம் நன்கு பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்கள். பயிற்சி பெற்றுக்கொண்ட பிறகு 8வது பாடத்திலே நுழைய வேண்டும். கை மிகவும் சௌகரியமாக சாதாரணமாக இயல்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளை இறுக்கமாக வைத்துக்கொள்ளக்கூடாது. வைத்துக்கொள்ளாமல் சாதாரண நிலையில் 1, 2, பிறகு 3, 4, 5, 6, பிறகு 7, 8, பிறகு 9, 10, 11, பிறகு 12, 13, 14, 15, 16, பிறகு 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, பிறகு 27, 28, பிறகு 29, 30, 31, 32, 33, 34, பிறகு அப்படியே எடுத்துக்கொண்டு 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, பிறகு 70, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100 பாடங்கள், 100 சுழற்சி சேர்த்து இந்த பாடம் நீங்கள் பார்த்து கொண்ட இந்த பாடமானது 100 சுழற்சிகள் செய்திருக்கின்றேன். நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும். 100 சுழற்சிக்கு மேல் இருக்கும். இன்று நாம் கண்டது வெறும் 5, 6 பாடங்கள் கோர்வை மட்டுமே. சிலம்பத்தின் ஒட்டுமொத்த சுழற்சியை செய்யவில்லை. நாம் இதுவரை பார்த்த சில பாடங்களின் அதாவது நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும். இதில் அடிப்படையாக இருந்தது 2, 3, 4, 5 மட்டும்தான். இந்த 8வது பாடத்தோடு நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்?
இந்த விரலே சுற்றுகின்ற பயிற்சியும் சேர்த்து செய்து கொள்ளலாம். 8வது பாடத்தில் அதை ஒரு முறை பார்த்து விடுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 பிறகு 20 21 22 23 24 25 பிறகு 26 27 28 29 30 1 2 33 34 பிறகு 35 6 7 38 9 40 41 42 பிறகு விரலே சுற்றுகின்ற சுற்று 43 44 விரலை சுற்றுகின்றோம். பிறகு 1 2 3 விரலை சுற்றுகின்றோம். 1 2 3 1 2 3 4 1 2 இவ்வாறு இந்த சுற்றுகள் அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த 8வது பாடம். 8வது பாடம் மட்டுமே எவ்வளவு பெரிய பாடம் என்று பாருங்கள். நீங்கள் நினைத்திருப்பீர்கள் இத்தனை காலமாக எளிமையான பாடமாக செய்து காண்பித்திருந்தோம். இந்த 8வது பாடம் சற்று மிகப்பெரிய பாடம், மிக பெரிய பாடம். நீங்கள் முந்தைய பாடங்கள் அனைத்தையும் தெளிவாக கற்றிருந்தால் இந்த 8வது பாடம் எளிமையாக வரும். இந்த 8வது பாடத்திலேயே நாம் 100 சுற்றுகள் செய்திருக்கிறோம். 8வது பாடத்திலேயே நாம் குறைந்தபட்சமாக 100 சுற்றுகள். நான் மிகவும் பொறுமையாகவும் மெதுவாகவும் தான் இந்த சுற்றினை செய்து காண்பித்திருந்தேன். நீங்கள் இதனை மேலும் காணொளியில் காணும் பொழுது உங்களுடைய யூடியூப் பக்கத்திலேயே அல்லது டவுன்லோட் செய்து பார்த்தாலும் நீங்கள் இதனை இன்னும் வேகத்தை குறைத்து பார்க்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனை பயன்படுத்தி வேகத்தை குறைத்து இன்னும் பாருங்கள். சுற்றுகள் எப்படி செய்வது என்பது தெளிவாகவும் விளக்கமாகவும் புரியும். நாளைய தினம் வேறொரு பாடத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் முனைவர் பிரசாந்த பாரதி. நன்றி, வணக்கம்.